Good evening, students. இப்போ வந்து அந்த கொஷினரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா கூகுள் ஃபார்மில்? Yes, ma'am. சிந்து நீங்கள்? மேம் நான் வந்துட்டு டைப் பண்ணி மட்டும் தான் மேம் வச்சிருக்கேன் ஃப்ரெண்டோட லேப்டாப்ல. நான் ஃபோன்ல டைப் பண்ணேன் மேம், ஆனால் எனக்கு அது டைப்பிங் ஆப்ஷனே வரல. சரி, ஓகே. அது சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அபிராமி, உங்களோடது நீங்கள் அந்த இதுலேயே பேஸ்ட் பண்ணி வைங்க. அந்த ஷீட்ஸ் இருக்குல்ல, கூகுள் ஷீட்ஸ். பேஸ்ட் பண்ணிட்டேன் மேம். ஆனால் இட் இஸ் நாட் பப்ளிஷ்டு யட்னு வருது. பப்ளிஷ் பண்ணணும். நான் அன்றைக்கி காமிச்சேன்ல எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு. அந்த ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஓகே. இப்போ இந்த இடத்துல பப்ளிஷ்டுன்னு இருக்கா, இது பப்ளிஷ் ஆகலைன்னா இந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஓகேவா? என் ஸ்க்ரீனில் தெரியுதா? ஓகே. ஓகே. தெரியுது. சரி, அதை ஒன்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நம்ம யூசர் பர்சோனா பார்ப்போம். ஆஃப்டர் காம்படேட்டர் அனாலிசிஸ் பர்சோனா தான் பண்ணுற மாதிரி இருக்கும். காம்படேட்டர் அனாலிசிஸ் நம்ம முன்னாடியே 2 கிளாஸ் பார்த்துருக்கோம்ல. ஸோ அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் ரிசர்ச் தான். அதில் என்னென்னா செகண்டரி ரிசர்ச்னு சொல்லுவோம். லைக் நம்ம வந்து காம்படேட்டர்ஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, வாட் ஆர் தேர் ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் பார்ப்போம். ஸ்வாட் அனாலிசிஸை தான் அது பண்ணுவோம். அண்டு அந்த மாதிரி டீட்டெயில்டாக ஒரு பேஜ் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ப்ளேஸ் பண்ணிட்டு வாட் ஒர்க்ஸ் அண்ட் வாட் டசன்ட் ஒர்க் அந்த மாதிரி போடணும். அதான் வந்து காம்படேட்டர் அனாலிசிஸ். ஸோ அது பண்ண தான் போகிறோம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் காம்படேட்டர்ஸ்னு ஃபஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணிங்களோ அதை பேஸ் பண்ணி. அதுக்கு அடுத்தது வந்து பர்சோனா. ஸோ இப்போ பர்சோனா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டிஃபைன் ஃபேஸ், அந்த டிசைன் ப்ராசஸில் வந்து இது ஒரு ஸ்டெப்பில் கன்சிடர் பண்ணுறோம் பர்சோனான்னு. லைக் ஒரு இமேஜினரி கேரக்டர், ஆனால் அது வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை தான் இண்டிகேட் பண்ணணும். நம்ம வந்து அவங்கள எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், லைக் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பர்சோனாங்கிறத க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் நம்மக்கிட்ட எல்லா டேட்டாவும் கிடச்சிருச்சு, யூசர்ஸ்கிட்டேருந்து இந்த சர்வே அனுப்புகிறோம்ல, இதிலேருந்து எல்லா ஆன்சர்ஸும் கிடச்சிருச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சோனாஸ் அதுலேயே. ஃபர்ஸ்ட் வந்து கோல் டைரக்டட் பர்சோனா. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். லைக் இது நம்மளோட டிப்பிக்கல் யூசர் என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க நம்மளோட ஆப்பில் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட்டிவ் ஆகும். அதுதான் வந்து கோல் டைரக்டட் பர்சோனா. ஸோ இதில் இந்த பர்சோனாவில் வந்து அவங்க டைரெக்டாக என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நம்மளோட ப்ராடக்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணணுமா, அதுதான் அவங்களோட மேஜர் கோலா அப்படிங்கிறத நம்ம இதில் இந்த பர்சோனால ரெப்ரசன்ட் பண்ணுது. There is an implicit assumption that you have already done enough user research to recognize that your product has value to the user. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி யூசர் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து இந்த ப்ரைமரி ரிசர்ச் பண்ணுறீங்களா, இந்த சர்வே. ஸோ அதில் பண்ணி நமக்கு எல்லா டேட்டாவுமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது வந்து யூசர்ஸ்க்கு வேல்யூபிளாக தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் அவங்களோட கோல்ஸ் என்னங்கிறதும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இந்த பர்சோனாவை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் கோல் டைரக்டட் பர்சோனா. ஸோ பர்சோனாங்கிறது வந்து இட் டிஃபைன்ஸ் ஹூ த ஸ்டோரி இஸ் அபவுட்.
யாருக்காக நம்ம இந்த ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், இந்த ஆப் யார் யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், வாட் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் வில் ஹீ பி ஹேவிங், அண்ட் வாட் வுட் பி த கோல் ஆஃப் த யூசர் இன் திஸ் அப்ளிகேஷன், அண்ட் அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து ஒரு பர்சனால் நம்ம ஆட் பண்ணுவோம். பர்சனா இன்க்ளூட்ஸ் ஆல் தீஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் சினாரியோ, எந்த இடத்துல எப்போ அண்ட் ஹவு த ஸ்டோரி ஆஃப் த பர்சனா டேக்ஸ் பிளேஸ். ஸோ சினாரியோவை நம்ம வந்து ஒரு சீனாக க்ரியேட் பண்ணணும். அது வந்து அவ்வளோ நெரேட்டிவாக இருக்கணும். அண்ட் ஸ்டோரி டெல்லிங் ஹேஸ் டு பி தேர் லைக் அ சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒர்க்குக்கு போகிறாங்க, இல்லை காலேஜுக்கு போகிறாங்க. பட் காலேஜுக்கு போகிறதுக்காக ஊரில் இருந்து வந்திருக்காங்க சென்னைக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டு செட் ஆகலை. அது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி வி ஆர் கோயிங் டு மேக் இட் லைக் அ சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அடுத்தடுத்து வரணும் எல்லாமே. அதனால இந்த ப்ராப்ளம் வருது, ஃபுட்டு வந்து அவங்களுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறத வந்து அது ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போகணும். And then the third one is goal. Defines what the persona wants or needs to fulfill. இந்த பர்சனை வந்து என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த பர்டிகுலர் ஆப்பில் அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வாட் இஸ் தேர் மோட்டிவேஷன் ஆஃப் வை த பர்சனா இஸ் டேக்கிங் அன் ஆக்ஷன். ஸோ அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தால் அவங்களோட கோலில் அச்சீவ் பண்ண முடியும். when that goal is reached the scenario ends. ஸோ அவங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட் அதில் கிடச்சிருச்சு, அவங்களோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சிருச்சு ஆப் அப்படின்னா, அப்போ அந்த சினாரியோ இஸ் கெட்டிங் ஓவர் பை தட் டைம். செகண்ட் ஒன்று வந்து ரோல் பேஸ்டு பர்சோனாஸ். ஸோ ரோல் பேஸ்டு பர்சோனா வந்து அதுவுமே கோல் டைரக்டடாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து பிஹேவியர்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கும். லைக் இந்த மாதிரி பர்சோனாஸ் எல்லாம் வந்து massively data driven and incorporate data from quantitative and qualitative sources. So once நம்ம வந்து இந்த எய்தர் நம்ம வந்து இந்த சர்வே மெத்தடில் டேட்டா கலெக்ட் பண்ணுறோமா யூசர்கிட்ட, இல்லை 1-on-1 இன்டர்வியூ பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணுறோமா, எதை பேஸ் பண்ணியும் பண்ணோன்னா அதில் இருந்து நமக்கு டேட்டா வருதில்ல, அந்த எல்லா டேட்டாவையுமே வச்சு நம்ம இந்த ரோல் பேஸ்டு பர்சனாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அசஸ் பண்ணலாம் இதில். ஸோ நம்மளோட டிசைன்ஸுமே வந்து அந்த யூசரோட நீட்ஸை பொறுத்து தான் இருக்க போகுது. An examination of the roles that our users typically play in real life can help inform better product design decisions. ஸோ யூசர்ஸ்க்கு ரியல் லைஃப்பில் என்ன மாதிரி நீட்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணாலே நம்மளால் வந்து கரெக்டான ப்ராடக்ட் டிசைன் டெசிஷன் எடுக்க முடியும். நம்ம ஆப்பை வந்து டிசைன் பண்ணும்போது கரெக்டான என்ன மாதிரி நம்ம டிசைன் பண்ணால் அது யூசர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராடக்ட் நம்ம டிசைன் பண்ண போகிற ஆப் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, அதோட பர்பஸ் என்ன, அண்ட் கம்பெனிக்கும் இதனால் ப்ராஃபிட் இருக்கா, ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிறதுக்கு. ஏன்னா யூசர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா தான் கம்பெனிக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் இல்லையா. அதனால் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, போத் த சைட்ஸ், பிஸ்னஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், யூசர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் வாட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சர்வ்ட் பை திஸ் ரோல். ஸோ அதுக்கு அடுத்த டைப் ஆஃப் பர்சோனா என்னென்னா என்கேஜிங் பர்சோனாஸ். ஸோ they can incorporate goal and role directed persona. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆனது, காம்பினேஷன் ஆஃப் போத் கோல் அண்ட் ரோல் டைரக்டட் பர்சோனா தான் வந்து என்கேஜிங் பர்சோனான்னு சொல்லுவோம். அண்ட் இதுதான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்க பர்சோனாவாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த மாதிரி என்கேஜிங் பர்சோனாஸ் வந்து எப்போ டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ நமக்கு வந்து நல்லா யூஸரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கும் போது இந்த மாதிரி என்கேஜிங் பர்சோனாஸ் யூஸ் பண்ணுவோம். The idea is to create a 3D rendering of a user through the use of personas. The more people engage with the persona and see them as real, the more likely they will be to consider them during the process design.
ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு யூஸரை தெரிஞ்சுக்கிறோமோ, எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு உண்மையாகவே அவங்களோட நீட்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோமோ, அதை வந்து நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு while doing the design we'll have them in our minds அண்ட் அதை வச்சு நம்மளால் ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டை யூசர்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ யூசர்கிட்ட நம்ம இன்டர்வியூ பண்ணும் போதும், அப்புறம் அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பர்சனை என்கேஜிங் பர்சனை க்ரியேட் பண்ணும் போதும் அவங்களோட எமோஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, அவங்களோட பிஹேவியர் அண்ட் ஏன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, இந்த சைக்காலஜி பிஹைண்ட் தேர் ஆட்டிடியூட் அண்ட் தேர் பேக்ரவுண்ட். ஸோ என்ன மாதிரி அவங்க பேக்ரவுண்ட் இருக்குது, லைக் அவங்க வந்து ரொம்ப பிஸியான லைஃப்பில் இருக்காங்களா, இல்லை இன்கம் என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்கேஜிங் பர்சனாக க்ரியேட் பண்ணுவோம். The perspective emphasizes how stories can engage and bring the personas to life. ஸோ நமக்கு வந்து தெரியணும், we need to understand the perspective of the user and we need to engage with them in order to bring those kind of personas to life. ஸோ இது வந்து ஜஸ்ட் an example, லைக் அந்த பர்சனோட இமேஜ், லைக் யாரை நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட இமேஜ், அண்ட் தென் அவங்க என்ன இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க. ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ப்ராடக்ட் மேனேஜர் ஃபார் அ மிட் சைஸ்டு கம்பெனி அண்ட் ஏஜ் என்ன, வாட் டிகிரி இஸ் ஹி ஹோல்டிங். ஸோ எதெல்லாம் ரெலவெண்ட் டு யுவர் ப்ராஜெக்ட் அதெல்லாம் மட்டும் யூ கேன் ஆட் இட். ஓகே. Has got experience working as a product owner on software products with agile firms like teams. He had some so this is based on IT. So அந்த மாதிரி what அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, what has he done in education and what he wants. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்வைஸ் வேணும், லைக் க்ரியேட்டிங் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் யூஸிங் அஜைல் டெக்னிக்ஸ். அந்த மாதிரி ஹீ இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட் அன் வே ஹவு ஹீ கேன் இம்ப்ரூவைஸ் ஹிஸ் ஸ்கில். ஸோ அவங்களோட ஸ்கில்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா தென் இட் இஸ் கோயிங் டு பி அன் edutech பிளாட்ஃபார்ம், லைக் அன் எஜுகேஷன் பேஸ்டு platform நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் வில் பி டேக்கிங் த இன்சைட்ஸ் அண்ட் தென் க்ரியேட்டிங் த ஸ்க்ரீன்ஸ். அதுக்கு அடுத்த டைப் வந்து ஃபிக்ஷனல் பர்சோனாஸ். ஸோ ஃபிக்ஷனல்னால் என்ன, இமேஜினரினா நம்மளே ஒன்று இமேஜின் பண்ணி க்ரியேட் பண்ணுற ஒரு கைண்ட் ஆஃப் பர்சோனா. ஸோ இது வந்து யூசர் ரிசர்ச்சில் இருந்து வராது, இது வந்து நம்மளோட மோஸ்ட்டாக நம்ம கிடைச்ச insights and it emerges from the experience of the UX design team. So நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி assumptions இருக்குது based on the past interactions with the user base. ஸோ இந்த மாதிரி யூசர்ஸ் நமக்கு ஆல்ரெடி மேபி தெரிஞ்சிருக்கலாம், அதனால தான் நம்ம இந்த மாதிரி லோ இன்கம் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி எஜுகேஷன் ஆப் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஹாஸ்டல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃபுட் ஆப் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு, அதனால தான் நம்மளால் வந்து ஒரு கஸ்டம் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ரிசர்ச் எதுவுமே பண்ணாமல் ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். we'll have that idea and we'll have to assume sometimes like இந்த மாதிரி யூசர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை அண்ட் வாட் ஆர் வி கோயிங் டு ப்ரொவைட் தெம் அஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் நம்மளுக்கு. டிப்பிக்கல் யூசர்ஸ் எப்படி இருப்பாங்கங்கிறதும் நமக்கு தெரியும், அந்த லோ இன்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட் ஹோம்லி ஃபுட். ஸோ இந்த ரெண்டு டார்கெட் ஆடியன்ஸுமே என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் அவங்களோட யூசர்ஸ்க்கு அதான் அந்த யூசர்ஸ்க்கு என்ன மாதிரி இருப்பாங்க, என்ன தேவை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ டவுட் தட் தீஸ் பர்சனாஸ் கேன் டீப்லி ஃப்ளாட். பட் இந்த மாதிரி நம்ம வந்து அசம்ஷன்ஸில் ஆக்சுவலாக போகக்கூடாது.
அப்படி போனோன்னா நம்ம அசம்ஷன்ஸ்லேயே போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் போகும்போது ஏதாவது மிஸ்டேக் நடக்கும். இட் மைட் நாட் பி த ஆக்சுவல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த யூசர். நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும், ஆனால் அந்த யூசர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேறு ஒன்றா இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஃபிக்ஷனல் பர்சோனாஸ்க்கு போகிறத விட ரியல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த சர்வே வந்து உண்மையான யூசருக்கு அனுப்பிச்சு அவங்கக்கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணால் நம்மளால் ஈஸியாக அவங்களோட நீட்ஸை அட்ரெஸ் பண்ண முடியும். இப்போ யூஎக்ஸில் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ நம்ம வந்து அவங்களோட காம்ப்ளெக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்க இன்டர்ஃபேஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டிவே. ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனர் நீங்கள் அதுதான் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ரியலான டேட்டா உண்மையான பீப்புள்கிட்ட இருந்து கிடைச்சா அது இன்னும் பெட்டர் தானே. அப்போ நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்து டைரெக்டாக டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் இஸ் அ குட் skill of a UX designer rather than going with the assumptions that we have in our mind. ஓகேவா? ஸோ நம்மளே வந்து இந்த மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. You may be able to use them as an initial sketch of user needs. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டோம் பை டூயிங் த யூசர் ரிசர்ச், இந்த சர்வே பண்ணி நம்ம எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணி, எல்லாருக்கும் இல்லை டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணி நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ரெஸ்பான்சஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரெஸ்பான்சஸ் எல்லாத்தையுமே வச்சு நம்மளால் வந்து ஈஸியாக ஒரு ஸ்கெட்ச் பண்ண முடியும். பேப்பர் பெனில் கூட பண்ணலாம். ஓகே, யூசரோட நீட் என்னன்னு தெரிஞ்சிட்டாலே நம்மளால் ஸ்கெட்ச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோன்னா ஏர்லியாகவே நம்ம வந்து யூசரை இன்க்ளூட் பண்ணிட்டோம் நம்மளோட யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸில். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டதுனால இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அண்ட் அவங்களோட நீட்ஸ் அட்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஆப்பு. அதனால் கண்டிப்பாக அந்த ஆப்பும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், பிஸ்னஸ்க்கும் அது ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். அண்ட் ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனர் நீங்கள் வந்து ஒரு யூசரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண தான் போகிறீங்க. ஸோ இன் ஆல் த வேஸ் இட் இஸ் கோயிங் டு பி அட்வான்டேஜியஸ். அதனால தான் வந்து யூசர் ரிசர்ச் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வென் இட் கம்ஸ் டு டிசைன். இப்போ பர்சனாக எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 minute. ஃபஸ்ட்டு வந்து we need to collect the data from the users. என்ன மாதிரி யூசர்ஸ், யாரெல்லாம் யூசர்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை யூசர்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் வாட் டூ தே டூ வித் த சிஸ்டம். ஸோ இதுக்கு வந்து நம்ம குவான்டிடேட்டிவ் டேட்டா கலெக்ஷன் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா அதான் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல சர்வே, அந்த மாதிரி சர்வே எடுக்கலாம். அந்த கூகுள் ஃபார்மில் அனுப்பிச்சா அது சர்வேன்னு சொல்லுவோம். 1-on-1 இன்டர்வியூ பண்ணால் அது வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கொஷினெல்லாம் நம்ம கொஷினில் இருக்க டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறோம் யூசர்கிட்ட இருந்து. அந்த டேட்டாவெல்லாம் வச்சு நம்மளால் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அண்ட் யூசர்ஸ் வந்து குரூப் பண்ண முடியும். இந்த யூசர்ஸ்லாம் ஒரு கேட்டகரியில் வருவாங்க, இந்த யூசர்ஸ்லாம் ஒரு கேட்டகரியில் வருவாங்கன்னு நம்ம வந்து தனித்தனி குரூப்பாக பிரிச்சுக்க முடியும். அண்ட் அந்த குரூப்புக்கு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பேர் வச்சுக்கலாம் தனித்தனியாக. ஸோ இந்த ஒவ்வொரு யூசருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த யூசர்ஸ்க்கு வந்து இந்த செட் ஆஃப் யூசர்ஸ்க்கு வந்து இது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பி குரூப்பில் இருக்க செட் ஆஃப் யூசர்ஸ்க்கு வந்து வேறு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம வந்து இதை ரஃப் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இந்த யூசரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இன்னொரு குரூப் ஆஃப் யூசர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனால் எது லாஜிக்கலாக இருக்குது, எது இம்பார்ட்டண்ட்டாக தேவையாக இருக்குது, எது நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து குரூப் பண்ணிக்கணும். ஓகே, ensure everyone accepts the hypothesis. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டேட்டாலாம் கலெக்ட் பண்ண உடனே அந்த டேட்டாவில் வந்து அவங்களோட நீட்ஸ் இருக்கும், அவங்களுக்கு என்ன தேவை அண்ட் அவங்களோட வேல்யூஸ், அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அதெல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா இது வந்து
குவாலிட்டேட்டிவில் நம்ம வந்து டைரெக்டாக பேசும்போது இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும், இல்லை எலாபரேட்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும்ல, உங்ககிட்ட டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும் போது ஃபாலோஅப் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து எஸ்டாப்ளிஷ் அ நம்பர் ஆஃப் பர்சனா. ஸோ எத்தனை பர்சனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஆப்பில் வந்து இந்த ஃபுட் டெலிவரி ஆப்லேயே வந்து வந்து ஒரு சைடு ஒரு பர்சனாக யார் இருப்பாங்க, டார்கெட் ஆடியன்ஸு அந்த ஃபுட் வாங்குறவங்க கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு டெலிவர் பண்ணுற ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம டிசைன் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம ஸ்கோப் ஆஃப் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். நம்ம வந்து வெறுமன கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் ஸ்டேஜில் வந்து MVP 1ன்னு சொல்லுவோம் அதை. ஸோ இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த டிசைனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெறுமன கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோமா, இல்லை கஸ்டமர்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும், அதான் டெலிவரி பார்ட்னர்ஸ் தான் ரெஸ்டாரண்ட்ஸ் ரெண்டுமே. ஸோ கஸ்டமர்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஒரு ஐடியாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யாரெல்லாம் நம்மளுக்கு டார்கெட் ஆடியன்ஸாக இருக்காங்க, இதில் நம்ம யாருக்கெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் ஆப்பை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த எஜுகேஷன் ஆப்பில் லோ இன்கம் பிலாங் பண்ணுற ஃபேமிலிஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறோன்னா அதில் வந்து என்ன மாதிரி பர்சோனாஸ் இன்வால்வ்டாக இருக்கும், என்ன மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ். இன்னொன்று வந்து இந்த மென்டர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லையா. அப்போ தானே அவங்க வந்து கிளாஸ் எடுத்து அதில் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கும் நம்ம டிசைன் பண்ண போகிறோமா, இல்லை வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோமா அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கணும். சும்மா ஒரு ஐடியாக்காக தான் இதை வந்து எலாபரேட்டடாக லைக் நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டாக இதுக்கு அடுத்த இருக்க கிளாஸில் நம்ம பார்ப்போம். அதுக்கு கீழே என்னென்ன வரும், என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இனிமேல் தான். கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டிஸ்கிரைப் யுவர் பர்சோனாஸ். ஸோ நம்மளோட பர்சோனா நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் எடுத்துட்டோம். அந்த டார்கெட் ஆடியன்ஸ் வந்து என்ன, அவங்களோட நேம் என்ன, டார்கெட் ஆடியன்ஸோட நேம் என்ன, அந்த யூசர் குரூப்போட ஏஜு, ஒரே ஒரு யூசர் தான் எடுக்கிறோம் ஓகேவா. எக்ஸாம்பிள் வந்து சாரா அப்படின்னு ஒரு யூசர் எடுத்திருக்கோம். அந்த யூசர் வந்து அவங்களோட பேர் வந்து சாரா, ஓகே. ஏஜு ஹாஸ்டலில் இருக்காங்க, காலேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேபி 18 or 19 இருக்குமா ஸ்டார்டிங்கில், ஏன்னா ஃபஸ்ட் இயரில் அந்த ஏஜில் தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி அசம்ஷனில் தான் இப்போ சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த அசம்ஷனில் எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா கொஷின், அதிலேருந்து ரெஸ்பான்சஸ் கலெக்ட் பண்ண யூசர்கிட்டேருந்து அதில் வர ரெஸ்பான்ஸை வச்சு தான் நீங்கள் இந்த பர்சனாக க்ரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து அவங்களோட ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம இந்த ஒரு ப்ளகினை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்மாவில் ஒரு ப்ளகின் இருக்குதுன்னு அதை சொல்கிறேன், அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க என்ன டைப் ஆஃப் கேரக்டர், எதிர அவங்க வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா இன்ட்ரோவர்ட்டா, இதெல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக ப்ராஜெக்டில் இது தேவை இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது ஓகே வேண்டாம். அண்ட் அவங்க பேக்ரவுண்ட் லைக் அவங்க ஆக்குபேஷன் என்ன, இது கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல ஒரு பர்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. அப்போ அவங்க வந்து படிச்சுட்ருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட், அது அவங்க ஆக்குபேஷன். And emotions towards the tech sender information. So what kind of motivations இருக்குது, அவங்களுக்கு என்ன பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அந்த பர்சனாவை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் ப்ரிப்பேர் சிச்சுவேஷன்ஸ் ஃபார் யுவர் பர்சோனாஸ். வாட் ஆர் த நீட்ஸ் ஆஃப் திஸ் பர்சோனா, இந்த பர்சனாக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது, இந்த பர்சனா என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அண்ட் அந்த சுச்சுவேஷன் அண்ட் நீட்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்தது வந்து கெட் அக்செப்டன்ஸ் ஃப்ரம் யுவர் ஆர்கனைசேஷன். ஓகே, இது வேண்டாம். டிசிமினேட் நாலேஜ்.
ஓகே. கிரியேட் சினாரியோஸ் ஃபார் யுவர் பர்சோனாஸ். ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அதில் வந்து ஒரு கோல் இருக்குது. அப்போ வந்து எப்படி அந்த பர்சனா டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். லைக் என்ன மாதிரி இப்போ சினாரியோஸ் இருக்குது, யூஸ் கேசஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு பர்சோனாவில் வந்து 4 கீ இன்ஃபர்மேஷன் இருக்கணும். கண்டிப்பாக இந்த 4 விஷயம் இருக்கணும். ஒன்று வந்து ஹெட்டர், லைக் அதுக்கு டைட்டில் இருக்கணும். அண்ட் டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல், அந்த யூசரோட நேமு, எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது அவங்களோட கோல், அவங்க என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் செனாரியோ. ஸோ ஒரு பர்சனாவை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம் அந்த பர்சனாவை பற்றி. எப்படி நம்ம ஒரு பர்சனாக க்ரியேட் பண்ணுவோம், லைக் பர்சனாக ஃபஸ்ட்டு என்னங்கிறது புரிஞ்சுதா? நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எல்லா டார்கெட் ஆடியன்ஸையும் நம்ம எடுத்து எழுத போகிறதில்ல, ஆனால் எல்லா டார்கெட் ஆடியன்ஸையும் சேர்ந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்க போகுது. இப்போ கஸ்டமர்ஸ்னு ஒன்று சொன்னேன்ல, இந்த ஃபுட் டெலிவரி ஆப்புக்கு கஸ்டமர்ஸுங்கிறது எல்லா கஸ்டமர்ஸுமே ஒரே ஒரு பர்சனாக தான். அவங்க ஒரு ஆளை வந்து எல்லாரும் சேர்ந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போகிறோம். இன்னொன்று, எல்லா லைக் எல்லா அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ்னு இருக்க எல்லா டார்கெட் ஆடியன்ஸுமே இன்னொரு பர்சனாக தான். இது செகண்ட் பர்சனா. இது யாருன்னா டெலிவரி பார்ட்னர். ஸோ எல்லா டெலிவரி பார்ட்னர்ஸும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இதுக்கு, கொஷினருக்கு. ஆனால் நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு பர்சனால தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பர்சனாஸ், ஒன்று வந்து டெலிவரி பார்ட்னர், இன்னொன்று வந்து கஸ்டமர். ஸோ இது 2 பர்சனாக இருக்குது. 2 பர்சனாகவும் இப்போ புரியுதா நான் சொல்கிறது? Yes, ma'am. Okay. After you gather an adequate amount of both quantitative and qualitative data, organize the information into persona groups and that represent your ideal customers. ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி குவாலிட்டேட்டிவ் டேட்டா நம்ம வந்து டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணியிருந்தால் அது கிடைக்கும். அது இல்லைன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா, இந்த சர்வே பண்ண டேட்டா, இது ரெண்டத்தையும் நமக்கு வந்து நல்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடைச்சதுக்கப்புறமா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பர்சோனா குரூப்புக்கு நம்ம தனித்தனியாக அலாட் பண்ணிடுவோம். அவங்க தான் வந்து நம்மளோட ஆப் யூஸ் பண்ண போகிற ஆடியன்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த யூசரோட அந்த யூசர் குரூப்பில் வந்து என்ன அவங்களோட மேஜரான நீட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்கும் எல்லாமே பண்ண முடியாது, பட் அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த யூசர் குரூப் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, என்னென்ன யூசர் குரூப் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால் வந்து அவங்கள பர்சோனாவை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு கிரியேட் அ யூசர் பர்சனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹெட்டர் கிரியேட் பண்ணணும்ல, அந்த ஹெட்டரில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆக போகுதுன்னா, அந்த யூசர் குரூப்பை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஆளோட நேம், இட் கேன் பி 7 இல்லை ஏதாவது ஒரு நேம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு யூசரோட நேம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இமேஜ், இட் ஷுட் பி அ ரியல் இமேஜ் ஆஃப் த யூசர். நம்ம வந்து டைரெக்டாக நெட்டில் இருந்தெல்லாம் எடுத்து போடக்கூடாது, அதுக்காக தான் நான் சொன்னேன் ஒரு பிளகின் யூஸ் பண்ணிக்கலான்னு. அண்ட் quote that summarizes what matters most to the persona as it relates to your product. ஸோ அவங்க வந்து நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க என்ன கம்ப்ளீட்டாக அந்த மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஒரு கோட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கோம், லைக் ஒரு சம்மரி மாதிரி. ஓவராலாக என்ன அந்த யூசர் குரூப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு சம்மரி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். சம்மரி மாதிரி க்ரியேட் பண்ணி எக்ஸாம்பிள் இதுதான், இந்த சம்மரி கோட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதை ஆட் பண்ணுறோம் ஹெட்டரில். அதில் என்ன இருக்க போகுதுன்னா, த ஃபீச்சர்ஸ் தட் வில் ஹெல்ப் இன் இம்ப்ரூவிங் த ப்ராடக்ட். என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுத்தா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூசர்ஸ்க்கு அப்படிங்கிறத தான் அது டினோட் பண்ண போகுது. லெட்ஸ் இமேஜின் யூ ஆர் டிசைனிங் அ ட்ராவல் ஆப். ஸோ ஒரு ட்ராவல் ஆப் நம்ம வந்து ஏர்பிஎன்பி இல்லை ஐஆர்சிடிசி, இல்லை சாரி ஐஆர்சிடிசி வந்து ட்ராவல் ஆப் இல்லை, நம்ம வந்து ட்ரெயின் புக்கிங் ஆப்.
ட்ராவலுக்கு வந்து ஆப்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஏர்பிஎன்பி இருக்குல்ல, அந்த மாதிரி ஆப்ஸு இல்லை எக்ஸிகோ அந்த மாதிரி ஆப் நம்ம ஏதாவது ஒன்று டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட பர்சனா எப்படி இருக்கணும்னா, ஸோ சம்மரி கோட் எப்படி இருக்கும் அதுக்கு, டேக் மீ டு அன்டிஸ்கவர்ட் ஹாலிடே டெஸ்டினேஷன்ஸ் அவே ஃப்ரம் த டூரிஸ்ட் ட்ராப்ஸ். ஸோ டூரிஸ்ட்டுக்கு இருக்க ஆர்டினரியாக இல்லாமல் எனக்கு வந்து யூனிக்காக வேணும் அப்படிங்கிறது தான் இந்த யூஸரோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், பட் இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம யாருக்காக டிசைன் பண்ணுறோம், அவங்களோட நீட் என்ன அப்படிங்கிறது. வேறு இப்போ ட்ராவல் ஆப்னு இப்போ நான் இது சொல்லும் போது அதுக்கு ஏர்பிஎன்பி ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று வந்து அந்த மேக் மை ட்ரிப்புன்னு இருக்கும், அது ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக் மை ட்ரிப் இருக்கும், அப்புறம் வேறு ட்ரிப் அட்வைசர். ஸோ இந்த மாதிரி ஆப்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹாலிடே டெஸ்டினேஷன்ஸ்க்காக மோஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ யூசர்ஸ் அதனால் இந்த மாதிரி ஒரு சம்மரி கோட்டை யூஸரோட எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது வந்து டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் ஆஃப் த யூசர். ஸோ நேமும் இமேஜும் வந்து கொஞ்சம் இமேஜினரியாக இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம், ஆனால் இமேஜ் வந்து ரியல் இமேஜாக இருக்கணும் அந்த யூஸரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து இந்த டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ், அது வந்து உண்மையாக தான் இருக்கணும். நம்ம யூஸர் ரிசர்ச் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி யூஸர் ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு டேட்டா கிடச்சிருக்கும். அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி, அவங்களோட ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்ட் அண்ட் என்வரன்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டேட்டாலாம் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அதை ஆட் பண்ணிக்குவோம் இதுலேயே யூஸர் பர்சனால். அண்ட் பர்சனல் பேக்ரவுண்ட்னால் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பர்சனல் பேக்ரவுண்டில் வந்து அந்த யூஸரோட ஏஜ், ஜெண்டர், எத்னிசிட்டி, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கொஷினரில் கேட்கணுன்னு தேவையில்லை. பட் இது அசம்ஷனில் நமக்கு ஒன்ஸ் அவங்க நேம் தெரிஞ்ச உடனே அதை பேஸ் பண்ணி நமக்கு தெரியும் அவங்க ஜெண்டர் என்னன்னு. அது வேணும்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லைனா பரவாயில்ல, இதெல்லாம் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும்னு இல்லை பர்சனல். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணால் போதும். எத்னிசிட்டி, எஜுகேஷன் தேவையாக இருக்கும் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, என்ன படிச்சுட்ருக்காங்க இப்போ கரண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஆக்குபேஷனுக்கு பதிலாக. அண்ட் பர்சனா குரூப், அவங்க வந்து ஒர்க்கிங் மாமா இல்லை ஸ்டடியிங்கா இல்லை ஹாஸ்டலில் வந்து அந்த மாதிரியும் இருக்காங்கல்ல, இப்போ ஃப்ரெஷஸாக ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன டார்கெட் ஆடியன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேமிலி ஸ்டேட்டஸ், சிங்கிள், மேரிட் வித் சில்ட்ரன், விடோட். ஓகே, ஃபேமிலி ஸ்டேட்டஸ் எது ரெலவெண்ட்டாக இருக்குமோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அதே அந்த ட்ரிப் புக்கிங் ஆப், அதுக்கு வந்து பர்சனல் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்னா அதே எக்ஸாம்பிளை கண்டினியூ பண்ணுறோம் இங்கே. 7 personal background might be described as follows. 7 52 years old, a divorced mother of 2, has a master's degree in chemistry. ஸோ அவங்க பேர், அவங்க என்ன ஏஜ், அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் அண்ட் அவங்க என்ன எஜுகேஷன் பேக்ரவுண்டில் இருந்திருக்காங்க. இதுதான் வந்து பர்சனல் பேக்ரவுண்டில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்டில் வந்து அவங்களோட ஜாப் ஆக்குபேஷன், இன்கம் லெவல் அண்ட் அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதே எக்ஸாம்பிள் கண்டினியூ பண்ணும் போது, ஷீ ஒர்க்ஸ் full time at a pharmaceutical company and earns around $65,000 per year. ஸோ அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கங்கிறது எதுக்காக இதில் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க இவ்வளோ ஏர்ன் பண்ணுறனால தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த மாதிரி அந்த சம்மரியில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி யூனிக்கான ஹாலிடே எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ யூனிக்கான ஹாலிடே எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் எனக்கு, வந்து யூஸ்வலாக எல்லோரும் போகிற மாதிரி டூரிஸ்ட் ட்ராப்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து
they must be enjoying their lives and they are trying to experience something more. ஸோ அவங்களோட கேரக்டரை தான் நம்ம இந்த இடத்துல டினோட் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்ட் நம்மளோட பர்சனாக்கு ஆக்சுவலாக தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்து அது ரெலவெண்ட்டாக இருக்கும்னு நினச்சா ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் வேல நம்ம எடுத்துகிட்டு போகணும். இதை வந்து ஏன் நம்ம இவங்களோட சேலரி கொடுத்து இது வந்து அதுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற பார்க்குற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்களும் எப்படி அது கனெக்டடாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். The user environment represents the physical, social and technological context of the user. ஸோ யூஸரோட என்விரான்மெண்ட், ஒரு யூசர் வந்து அவங்க எந்த மாதிரி சரௌண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்லுவோன்னா, அவங்களோட அந்த யூஸருக்கு வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியும், எந்த அளவுக்கு பீப்புள் அரவுண்ட் தெம் எப்படி இருக்காங்க, அண்ட் அவங்களோட கேரக்டர் எந்த மாதிரி இருந்திருக்கு, பாஸ்ட் எந்த மாதிரி இருந்திருக்கு, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து ஒரு யூஸரோட என்விரான்மெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த செக்ஷனில் வந்து எந்த அளவுக்கு அந்த யூசர்ஸ்க்கு டெக்னாலஜி ஆக்சஸ் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க வந்து டெக் சேவியாக இருக்காங்க, டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணுவாங்களா, எல்லா டிவைசஸ் அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுமா, எவ்வளோ நேரம் அவங்க வந்து ஆஃபீஸில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வீட்டில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அண்ட் எப்படி அவங்க வந்து மற்றவங்களோட பேசுவாங்க, அதில் ஜாலியாக பேசுவாங்களா, அந்த மாதிரி. ஸோ Savana's user environment could be in her office, mostly on a laptop, but also on her iPad when commuting to and from work. ஸோ இந்த யூஸரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மோஸ்ட்டாகவே ஆஃபீஸில் தான் இருப்பாங்க, அண்ட் சம்டைம்ஸ் ஐபேடில் இருப்பாங்க, பட் ஆல்வேஸ் லேப்டாப்பில் தான் இருப்பாங்க. ஒர்க்குக்கு போயிட்டு வரும்போது ஐபேடில் இருப்பாங்க. ஸோ ஷீ இஸ் டெக் சேவி. அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி லக்ஸுரியாக இருக்கிறதுக்கு ஷீ இஸ் ப்ரிஃபரிங் டு. ஏன் அதை சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டான்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, அதனால். Psychographics include details such as attitudes, interests, motivation and pain points. Creating psychographic profile enables you to understand why user behaves in a certain way, including why they use the product. ஸோ இப்போ இந்த சைக்கோகிராஃபிக்ஸுங்கிற செக்ஷனில் வந்து நம்ம அந்த யூஸரோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட மோட்டிவேஷன் என்ன, அவங்க என்ன கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் பர் திஸ் பர்சனா, சவானா பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் நாட் லைக்கிங் த ஆர்டினரி டூரிஸ்ட் ட்ராப். லைக் இந்த மாதிரி இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் இருக்க எந்த ஆப்புமே உங்களுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி லக்ஸுரி ஸ்பா ரிட்ரீட்லாம் ஷீ இஸ் எக்ஸ்பெக்டிங், அண்ட் அவங்களுக்கு வந்து யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அண்ட் ஷீ ஆல்சோ என்ஜாய்ஸ் ட்ரைங் ஆத்தென்டிக் லோக்கல் cuisine. ஸோ அவங்க வந்து தனியாக தான் ட்ராவல் பண்ணணுன்னு நினைப்பாங்க. எக்கனாமிக் கிளாஸில் போகிறத விட ஷீ ப்ரிஃபர்ஸ் டு ஹாவ் குவாலிட்டி. ஸோ ஷீ இஸ் நாட் பாதர்ட் அபவுட் மனி, அந்த மாதிரி ஒரு பர்சனா. அதில் வந்து பெயின் பாயிண்ட்டாக இவங்களுக்கு என்ன இருக்குன்னா, என்ன உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை கஷ்டம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் எல்லாமே டூரிஸ்ட் ஆப்ஸாக இருக்குது, எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, எனக்கு வந்து லக்ஸுரியாக இல்லை, எனக்கு வந்து யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஹாலிடேக்கு போகிற மாதிரி, அண்ட் அதில் வந்து லோக்கல் cuisines எல்லாம் அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸாக இருக்குது. அவங்களோட நீட்ஸ் எல்லாம் என்னவாக இருக்குது, நீட்ஸ் எல்லாம் வந்து இந்த லக்ஸுரி ஸ்பா ரிட்ரீட்ஸு, அப்புறம் தனியாக ட்ராவல் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து அவங்களோட நீட்ஸில் வரும். Add end goals. The end goal is the motivating factor that inspires action and answers the question, what do users want or need to accomplish by using your product? ஸோ நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணால் யூசர்ஸ்க்கு வந்து என்ன அவங்களோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா. In Savana's case, her end goal when using your holiday
booking app is to discover and book luxurious off the beaten track holiday destination. ஸோ அவங்களோட ஆக்சுவல் நீடு என்ன, ஒரே கோல் தான் என்ன. ஆஸ் பர் சவனஸ் இந்த பர்சனாவை நம்ம எடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ஹாலிடே புக்கிங் ஆப் தான் வேணும். அதில் அவங்களால வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி லக்ஸூரியஸான ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷனை புக் பண்ண முடியணும். அதுதான் அவங்களோட அல்டிமேட் கோலே. ஸோ அந்த மாதிரி நம்மளோட கேஸ் ஸ்டடியில் நம்மளோட பர்சனாக்கு என்ன கோல் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். A scenario is a day in the life narrative that describes how a persona would interact with your product in the particular context. ஸோ இப்போ வந்து செனாரியோனா என்ன, செனாரியோனா ஒரு நாள் எப்படி அந்த பர்சனா அந்த டார்கெட் ஆடியன்ஸோட லைஃப் எப்படி இருக்கும் நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம செனாரியோன்னு சொல்கிறோம். ஸோ அவங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எப்போது எந்த டைமில் அந்த டைப் ஆஃப் செனாரியோ நடக்குது. யூஸ்வலாகவே வந்து இந்த மாதிரி செனாரியோ வில் பி ரிட்டன் ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் த பர்சனா தான். ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி இது வந்து ஃப்யூச்சர் யூஸ் கேஸஸில் நம்ம வந்து எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் வந்து இந்த செவனாங்கிற பர்சனால எப்படி அது ஸ்டார்ட் ஆகுனா, அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர் ஐ லைக் டு கோ அவே ஆன் அ லக்ஸுரி ஹாலிடே. I try to discover places I have never been to before and to stick to destinations that are not yet overrun with tourists. ஸோ அந்த யூஸரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நம்ம அந்த யூஸராகவே யோசித்து எழுதணும். அந்த யூஸரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளால் இது எழுத முடியும். ஸோ இந்த அதே டூரிஸ்ட் ஆப்லேயே நான் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி சினாரியோ இருக்குது அப்படின்னா, என்ன மாதிரி இருக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னா, வருஷத்தில் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி லக்ஸுரி ஹாலிடே அவங்க போகணும்னு ஷீ இஸ் லைக்கிங் டு. அண்ட் அவங்க வந்து இந்த மாதிரி தெரியாத இடமெல்லாம் டிஸ்கவர் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நிறையா டூரிஸ்ட்ஸாக இருக்கக்கூடாது, எல்லோரும் அந்த இடத்துல வந்திருக்கக்கூடாது, க்ரௌடடாக இருக்கக்கூடாது, தனியாக போகணும், என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுல் டைம் வேலை பார்க்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் கிடைக்காது சர்ச் பண்ணி இண்டிவிஜுவலாக அவங்களோட ஹாலிடேக்கு புக் பண்ணுற அளவுக்கு டைம் கிடைக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது பேக்கேஜ் டீல் மாதிரி கிடச்சிதுன்னா லோக்கல் ரெஸ்டாரண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், அங்கே இருக்க லோக்கல் ஆத்தென்டிக் குசைன் எல்லாம் டேஸ்ட் பண்ணுற மாதிரியும் அண்ட் அங்கே இருக்க ஊரெல்லாம் சுற்றி பார்க்குற மாதிரியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேக்கேஜ் மாதிரி ஈஸியாக கிடச்சதுன்னா அவங்க ஈஸியாக புக் பண்ணிடுவாங்க அண்ட் போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த யூஸரோட தாட் ப்ராசஸ். அவங்களோட மைண்டில் இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களோட பர்சனாக்கும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பர்சனா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து. In response to shorter project timelines, personas are the go-to method for rapidly identifying user needs. ஸோ நமக்கு வந்து ப்ராஜெக்ட் இப்போ கேஸ் ஸ்டடி எடுத்திருக்கோம். இந்த கேஸ் ஸ்டடி வந்து கம்மியான டைம்லேயே நம்ம முடிக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு கம்பெனிக்கு போகணுன்னே அந்த ப்ராஜெக்ட்னு கொடுப்பாங்க, இந்த கேஸ் ஸ்டடி தான் ப்ராஜெக்ட்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்மியான டைம்லேயே முடிக்கணும் அப்படின்னா உடனே நம்ம எப்படி அந்த யூஸரோட நீட்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும்? யூஸரோட நீட்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் அந்த ப்ராஜெக்டே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும் இல்லையா? அப்போ தான் யூஎக்ஸ் டிசைன் பண்ண முடியும். அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி பர்சனை க்ரியேட் பண்ணிட்டோன்னா நம்மளால் குவிக்காக உடனேவே தெரிஞ்சுக்க முடியும் அந்த பர்சனை என்ன நினைக்கிறாங்க, என்னென்ன அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்ஸ் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த உண்மையான டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் அந்த பர்சனாவை க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக இதுதான் யூஸரோட நீடு, இந்த மாதிரி நீட்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்மளால் கஸ்டமர் பேஸு நிறையா பேர் கவர் பண்ண முடியும், நிறைய பேர் இந்த ஆப் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளால் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும்னு கம்பெனிலையும் சொல்ல முடியும், கிளைண்ட்கிட்டையும் பேச முடியும். So when creating user personas, remember to focus on the context of the product you are designing. நம்ம வந்து பர்சனை க்ரியேட் பண்ணுறோன்னா யாருக்காக டிசைன் பண்ணுறோம், அவங்களோட நீட்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரி பேக்ரவுண்டில் பிலாங் பண்ணுறாங்க,
அவங்களுக்கு இது செட் ஆகுமா, இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். அது வந்து ஒரு ரியலான ஆளுக்காக தான் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளாக வந்து தேவை இல்லாமல் நம்மளோட அசம்ஷன்ஸில் இருக்க டேட்டாவை யூஸ் பண்ணிக்காமல் ரியலான டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆப் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஹாலிடே புக்கிங் ஆப் தான் டிசைன் பண்ணுறோம், சவனாங்கிற ஒரு பர்சனாக்காக அந்த மாதிரி இருக்க டார்கெட் ஆடியன்ஸ்க்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் போய் நம்ம சவனாவோட ஃபேவரட் டிவி ப்ரோக்ராம்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யூசர் பர்சனலாக கேட்கணுன்னு தேவையில்லை. இல்லை என்ன ஃபுட்பால் டீமுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுவும் நமக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். அதனால் இதெல்லாம் நமக்கு வந்து கொஷினர்லேயும் கேட்க தேவையில்லை, பர்சனாலையும் அதை ஆட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பர்பஸே கொடுக்க போகிறதில்ல, டிசைனுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு டிசைனுக்கு பர்பஸ் கொடுக்குதோ அதெல்லாம் மட்டும்தான் நம்ம இன்க்ளூடும் பண்ண போகிறோம். எல்லா பர்சனாவுமே வந்து அந்த என்டையர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸில் நம்ம எல்லா ஃபீச்சர்ஸ்க்கும் அந்த பர்சனாவை கம்ப்ளீட்டாக வச்சுக்க தான் போகிறோம். இந்த சவனாங்கிற பர்சனாவை தான் கம்ப்ளீட்டாக இந்த ஹாலிடே புக்கிங் ஆப்புக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்படிங்கும்போது we should be having that persona in a full researched way. கம்ப்ளீட்டாக அந்த யூஸர் ரிசர்ச் பண்ணி தான் நம்ம டேட்டாவை வச்சு இந்த பர்சனாக க்ரியேட் பண்ணோம். அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். ஸோ இப்போ வந்து யூசபிலிட்டி டெஸ்டிங் அந்த டைமில் இதுக்கப்புறமா இருக்க ப்ராசஸ்லாம் பண்ணும் போதுமே நம்மளுக்கு வந்து இந்த பர்சனா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இது பர்சனாக்கு நம்ம அப்புறமா டாஸ்க்லாம் பார்க்கலாம், அசைன்மெண்ட்டும் அப்புறமா இதுக்கு நான் கொடுக்குறேன். நம்ம வந்து இந்த கொஷினேரை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஓகே, அபிராமியோட கொஷினர் வருது. வாட் இஸ் யுவர் கரண்ட் லிவிங் சிச்சுவேஷன்? Which town do you currently live in? How often do you order food in a typical week? At what time of the day do you mostly prefer ordering food? ஆப்ஷன் 5 இருக்குது, இதை ரிமூவ் பண்ணிடுங்க அபிராமி. Okay, ma'am. அப்புறம் what is your biggest challenge when ordering food through current apps or services? Delivery, lack of homemade taste, limited healthy options. Which part of the ordering process takes the most time or effort for you? What is the main reason you would choose a homemade food delivery app over a regular food delivery app? If you could improve one thing about your current food delivery experience, what would it be? What kind of homemade meals or features would you love to see in such an app? ஓகே ஓகே இப்போ அபிராமி, இப்போ நீங்கள் வந்து இந்த கொஷினரை மற்ற டார்கெட் ஆடியன்ஸ்க்கு அனுப்பணும். ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பலாம். இப்போ இதுக்கு வந்து நான் சொன்னேன்ல இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு, ChatGPT யூஸ் பண்ணியே இந்த மாதிரி நான் வந்து யூஎக்ஸ் ரிசர்ச் பண்ணுறேன். இதுக்கு வந்து கூகுள் ஃபார்ம்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாலே ChatGPTலே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது மட்டும் மாற்றிக்கோங்க. அண்ட் ஆப்ஷன் 5ன்னு ஒரு இடத்துல இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடணும். இந்த டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை மாற்றிடுங்க, ஓகேவா?
ஓகே மேம். அதை மாற்றிட்டு லிங்க்டின்ல இருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே, லிங்க்டின் போயிட்டு இந்த மாதிரி மற்ற யூஎக்ஸ் டிசைனர் யாருக்காவது கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் பேருக்கு அனுப்புங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி யூஎக்ஸ் ரிசர்ச் குரூப்புக்கு சர்ச் பண்ணி பாருங்கள். யூஎக்ஸ் ரிசர்ச்னு சொல்லி சர்ச் பண்ணாலே நமக்கு நிறைய குரூப்ஸ் எல்லாம் சஜஷனில் வரும். இந்த யூஎக்ஸ் ரிசர்ச்னு போட்டிருக்கேன். குரூப்புக்கு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வருது, ரிமோட் யூஎக்ஸ் ரிசர்ச் அண்ட் யூசர் டெஸ்டிங். இதில் 11K மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, அதில் நான் போய் ஜாயின் கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு ஜாயின் கொடுத்த உடனே ஜாயின் ஆகிடுவீங்க. ஆனதுக்கப்புறமா இதுக்குள்ளே போயிட்டு இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒருத்தவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹலோ எவ்ரிவன், ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் வெல். இவங்க வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்டை பற்றி, அந்த என்ன ப்ராஜெக்ட்டுன்னு போட்டிருக்காங்க, ப்ராஜெக்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் பை யூசர். அதே மாதிரி நீங்கள் வந்து ஐம் ப்ரிப்பேரிங் அ ப்ராஜெக்ட் ஆன் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட டைட்டில் ஆஃப் த ப்ராஜெக்ட் போட்டுருங்க. மற்றவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் பெட்டர் ஆக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்னு இன் அட்வான்ஸ் போட்டுட்டு உங்கள் லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இதே இது அப்படியே இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணணும். போஸ்ட் இன் திஸ் குரூப்பில் என்ன அதே இதை டைப் பண்ணி அந்த கொஷினரோட லிங்க்கையும் இதில் பேஸ்ட் பண்ணி போஸ்ட் கொடுத்துருங்க. போஸ்ட் கொடுத்த உடனே மற்றவங்கெல்லாம் அதுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க, ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? சிந்து, நீங்கள் முடிச்சிருங்க அந்த கொஷினரு கூகுள் ஃபார்மில். அப்போ லிங்க்கை மட்டும் ஆட் பண்ணிடுங்க. அது அப்லோட் பண்ணிட்டேன் மேம் அங்கே. ஓகே, பார்க்குறேன். What is your age and current level of education? Are you studying in school, college, or preparing for competitive exams? How often do you study outside of school or college? What is your biggest challenge that affects your education? Or if I can give you only one thing, what would you choose? How do you usually prefer to study? The guidance of mentor, with colleagues, with discussion and communities. இப்போ இதில் வந்து வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் சேலஞ்ச் தட் அஃபெக்ட்ஸ் யுவர் எஜுகேஷன்னு போட்டுட்டு நாட் ஏபிள் டு அஃபோர்ட் ஃபார் புக்ஸ் அப்படின்னு போடணும் இல்லையா? வெறுமனே புக்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ்னு போட்டால் சரி, ஓகே. அதை மட்டும் மாற்றுறீங்களா? நாட் ஏபிள் டு அஃபோர்ட் டியூஷன் ஃபீஸ், நாட் ஏபிள் டு அஃபோர்ட் அப்படின்னு எல்லாத்துக்குமே அது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டியூஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் புக்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்நெட் எல்லாம். Do financial challenges affect your confidence or motivation to study? What kind of support would help you to study despite financial struggles? ஓகே. அதர்னா இப்போ அதர் என்னன்னு தெரியாது நமக்கு.
அதர் இதை எடுத்துருங்க, இது வேண்டாம். ஓகே மேம். இதுலேயும் வேண்டாம் அதர். இந்த 11th and 12th கொஷினில் அதர் வேண்டாம். அப்புறம் ஓகே மேம். அந்த முன்னாடி சொன்ன சேஞ்சு அவ்வளோதான். குட். ஓகே, 2 பேருமே ஓகே கரெக்டாக இருக்கு எல்லாமே. இது 2 பேருமே இந்த மாதிரி சர்க்குலேட் பண்ணிடுங்க கொஷினரு, நமக்கு ரெஸ்பான்ஸ் வரட்டும். ஓகே மேம். ஓகே, அப்போது தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ. Okay, ma'am. Thank you, ma'am.